ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் மல்லிகைப்பூவும் இட்லி பூவை வச்சு தாங்க பூ கட்ட போகிறேன். இட்லி பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிசாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கோர்க்கு கஷ்டமாக இருக்கும்பிங்க. சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க. நூலில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு முடிச்சு போட்டுக்குங்க. ரெட்டை நூலாக போட்டுக்கணும். ஊசியில் பூ கோர்க்கிறதெல்லாம் நார்மலாக எப்பவும் போல தாங்க. ஒரு சுற்றுக்கு 5 பூ வைக்கலாம். நல்லா ரொம்ப பெருசாக மொந்தமாக வேணும்னா 5 பூ 6 பூ அந்த மாதிரி எவ்வளோ நாள் வைக்கலாம். நான் வந்து 4 நாள் வைக்கிறேன். கொஞ்சம் எனக்கு குறுகலாக இருந்தால் போதுங்கிறக்காக. இல்லை உங்களுக்கு மாலை கட்டின மாதிரி நல்லா பெருசாக வேணும்னா ஒரு 6 பூ வைங்க. உங்களுக்கு நல்லா வந்து அகலமாக கிடைக்கும், ரவுண்டாக கிடைக்கும் பூவு. ஒரு 5 செட்டு வந்து மல்லிகைப்பூ வந்து அப்படியே வச்சுக்கிறேங்க. ஒவ்வொரு சுற்று 5 சுற்று வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு அடுத்தது இட்லி பூ வந்து நான் கோர்க்கிறேன். விரிஞ்சதை கோர்க்கலாங்க. மொட்டு கோர்த்தோம் அப்படின்னா அவ்வளோ எடுப்பாக இருக்காது. விரிஞ்ச பூங்கும்போது அந்த கலர் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குங்க. ஒவ்வொரு பூவாக கோர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். நான் ஆல்ரெடி நம்ம சேனலோட வீடியோலேயே போட்டிருப்பேங்க. ஜாதி பூ வந்து 4 பூவா 10 பூவா எப்படி ஒட்டுக்கா கோர்க்கிறதுன்னு அதே டைப்பில் தான் இன்றைக்கி கோர்க்க போகிறோம். காம்பு வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால அப்படியே வந்து இந்த கட்டுறதுக்கு எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அடுக்கிற மாதிரி எடுத்து அப்படியே ஒரே டைமில் 3 பூ கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சுற்றுக்கு வந்து ஒவ்வொரு செட்டு வைக்கும்போது 3 வச்சிங்க அப்படின்னா ஒரு சுற்றுலேயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அகலமாக கிடச்சிரும். ஒவ்வொரு பூவாக கோர்க்கும்போது ரொம்ப டைம் எடுக்குங்க. இந்த மாதிரி கையில் எடுத்து 3 பூவை ஒட்டுக்க அடுக்கிக்கிங்க. இப்படி அடுக்கிட்டு அப்படி கோருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 பூ வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு 3 பூ. இதே போல் தாங்க அப்படி ஒரு சுற்று ஃபுல்லாக கோர்த்துட்டு வரணும். அப்போ உங்களுக்கு அந்த ஒரு சுற்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லைனுக்கு வச்ச மாதிரி அகலம் வந்துடும். ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. கொஞ்சம் வந்து ஒரு 2-3 பூ வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரே டைமில் 3 பூ 4 பூ கோர்க்கறதுக்கு வந்துடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இட்லி பூ அதிகமாக வேணுன்னா கூட நீங்கள் ஒரு 2-3 சுற்று சேர்த்தி கோர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சும்மா சென்டரில் கொஞ்சம் தெரிஞ்சால் போதுன்னு ஒரு சுற்று மட்டும் 3 பூ வச்சு கோர்த்துருக்கேன். இந்த இட்லி பூவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் மாதிரி ஒரு இது வருங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமாக தொல்லை இருக்குது. இந்த வெயில் டைம்லேயும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்களுக்கு வந்து வருங்க. பூ மரத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பூ வாடாமல் இருக்கிறதுக்கும் மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டே இருப்பாங்க. வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொந்தரவு வருதுங்க. ஸோ டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா சாரிங்க. அதுக்கு மேலேயும் ஒரு சுற்றுக்கு வந்து மல்லிகைப்பூ வச்சுட்டு ஊசியிலேருந்து நூலுக்கு மாற்றிடலாம். எப்போவுமே பூவை வந்து இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு அந்த நூலை தான் மேலே இழுக்கணும். அந்த பூவை வந்து நம்ம கலைக்கவே கூடாதுங்க. அப்போ தான் வந்து அந்த ஷேப்போடு அப்படியே வந்து நூலுக்கு மாறும். அந்த ஊசியிலேருந்து பூ முடிகிற இடத்த நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி மேலே இழுங்க. இப்போ 2வது செட்டு வைக்கிறேங்க. இதே மாதிரி ஒரு 5 செட்டு கோர்த்திங்க அப்படின்னா கொண்டை சுற்றி வைக்கிறதுக்கு வந்து சைஸ் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 7 செட்டு பூ வந்து கோர்த்துருக்கேங்க. லாஸ்ட்டாக ஊசியிலேருந்து நூலை கட் பண்ணிவிட்டு ரெட்டை நூல் போட்டிருக்கிறதுனால இப்படி ஓப்பனாக பிரித்து வந்து முடிச்சு போட்டுக்கலாம். 2 சைடுமே நூலும் இருக்கும், நல்லா டைட்டாக முடிச்சும் இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.